நீங்க என்ன உழைச்சி சம்பாதிச்சா தராடா உங்களுக்கு எல்லாம் மண்டையில இருக்கும். நீங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சா அடுத்த ஆள்கிட்ட மக்கள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது இருக்கும். அடுத்தவங்க ஆசை பறிச்சு திங்கிற கூட்டம்லடா நீங்க. அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் வந்து பேசுவீங்க. அந்த தூக்குள்ள வச்சிட்டான்ல, அடுத்து பாரு எவன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தானோ யூடியூப்ல அம்புடு பேரே ஒண்ணு ஒன்னா பிரிச்சு நொங்க கலட்டி உள்ளோண்டி போட்டு தொகதவன் துவைக்கல. அதுக்கப்புறம் இருக்கு யூடியூபர்ஸ் மேல புகார் கொடுக்கறதுக்காக வந்தீங்க. எங்களை பத்தி தவறான செய்தி பரப்புறாங்க, 20,000 கோடி 30,000 கோடி வந்து மோசடி பண்றதா சொல்றாங்க, வைக்கிறாங்க போறாங்கன்ட்டு வந்தல்லப்பா. உண்மை தானே சொல்றாங்க. உண்மையிலே எம்எல்ஏ மாதிரியான கம்பெனி உங்களை என்ன கோயில்கிட்டயா கும்பிட முடியும்? உங்களை எல்லாம் சாணியை முக்கி அடிக்கணும். அப்பதான் சரியா வரும். யூடியூபர்ஸ்லாம் அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க, யூடியூபர்ஸ் வீட்டை போய் முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இல்ல நான் கூப்பிடவே இல்லை, அவங்கவுங்க தனித்தனியா மனு கொடுக்க வந்தாங்க. நீ கூப்பிடாம எப்படி வருவாங்க? நீ கூப்பிடாம இவ்வளவு ஆளுக்கு வருவாங்களா? எப்படி எல்லாம் என் நிர்வாகிகள் வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு